நிலவின் ஒளியென பொங்கும் திருமுகன் வெண் துகிலோன் கரங்கள் நான்கால் காக்கும் விஷ்ணு பொற்பாதம் தியானமே. வியாசர் சுகமுனி தந்தையுமாம் மைந்தர் பராசர முனியின் வசிஷ்டரின் கொள்ளு பேரர் சக்தி பேரரை வணங்குகிறேன். முனிவியாசர் விஷ்ணு ஆவாரே, விஷ்ணு வியாசராவாரே. பணிந்தேன் பிரம்ம உருவே, வசிஷ்டர் குலம் வணங்கினேன். முரண்பாடற்ற தூயவன் நிரந்தரம் பரமாத்மனே. நிலைத்த வடிவம் தாங்கி வென்றிடும் விஷ்ணு ரூபனே. எண்ணும் பொழுதில் தலை நீக்கி பிறவி பிணியது போக்குவான். அவன் பதம் பணிந்தேனே, போற்றினேன் தினம் போற்றினேன். ஓம் நமோ விஷ்ணவே ஸ்ரீ விஷ்ணுவே. ஸ்ரீ வைசம்பாயனர் உரைத்தார், தர்மம் தவறாத செல்வங்கள் வீடு பேரும் புண்ணியமுமே. அடைந்திடல் தெரிந்த தர்மர் கேள்வி கேட்டார் பீஷ்மரை. தர்மபுத்திரர் உரைத்தார், ஏதாகும் ஒன்றான தெய்வம் எந்த தெய்வம் சிறந்தது? உடன் பலன் தருவார் யாரே, வணங்கினால் எது சுபம் தரும்? எத்தர்மம் சகல தர்மத்தை விஞ்சும் தர்மமாகும். மந்திரம் நான் என் சொல்வேன், ஜென்ம சம்சார பந்தம் விட. ஸ்ரீ பீஷ்மர் உரைத்தார், ஜெகநாதன் தேவதேவன் அனந்தன் புருஷோத்தமன். விஷ்ணு நாமமாயிரங்கள் துதித்தால் துன்பம் இல்லை. இறைவன் அவனை தொழுதால் தியானம் என்றும் செய்வதால் வேண்டும் வரம் அவன் தருவான், துன்பங்கள் பறந்திடுமே. அநாதி அவனே விஷ்ணு, அகில லோக தலைவனாம். அவனை என்றும் துதித்தாலே துன்பம் தொடராமல் ஓடிடும். பிரம்மத்தின் சர்வ தர்மத்தின் புகழெல்லாம் பெருக்கி அருள்பவன். உலகநாதன் பூதநாதன், உயிரின் உள்ளே இருப்பவன். உயர்ந்தது உத்தம தர்மம், மனிதன் பிறந்ததின் பயனாம். ஹரிநாமம் சொல்வதேயாகும், அவன் புகழை சொல்வது மேலாம். பேரொளியில் பெரியதாகும், தவத்தினிலே மிக பெரிது. பிரம்மாண்டம் எதுவோ அதுவே உயிர் காக்கும் ஒரே வடிவம். தூய்மையிலே மிக தூய்மை, மங்களத்தில் உயர்ந்தது. தேவரின் தேவன் அவன் என்பார், உயிர் குலத்தின் அழிவிலா தந்தை. உயிர் உற்பத்தி எங்கேயோ கல்பகாலம் தொடங்கையிலே. பிரளயத்தில் எங்கே எல்லாம் லயமாகி அடங்கிடுமோ, அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகநாதன் ஆகிடுவான். விஷ்ணுவின் நாமமாயிரங்கள் பவப்பிணியை போக்கிடுமே. எந்த நாமங்கள் சுபமாமோ மகாத்மாக்கள் சொன்னதுவோ, அவைகள் புருஷார்த்தத்தை தரும் நாமங்கள் கேட்பாய். ஹரிநாமம் ஆயிரங்கள் வேத வியாசரதன் முனிவர் சந்தஸ் அனுஷ்டுப்பவன் ஆவான். தலைவன் தேவகி புத்திரன், அமிர்தாம்சோத்பவ பீஜம் சக்தி தேவகி மைந்தனாம். திரிசாமா ஹிருதயம் ஆகும், தருமாமே தினம் சாந்தியை. விஷ்ணு வீரன் மகாவிஷ்ணு, உலகாளும் மகேஸ்வரன். அரக்கர்மாய பல ரூபம் எடுத்த புருஷோத்தமன். இந்த ஸ்ரீ விஷ்ணுவின் திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்திர மகாமந்திரத்திற்கு ஸ்ரீ வேத வியாச பகவான் சிரசில் அனுஷ்டுப்னாவிலே ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தேவதை. அமிர்தாம்சோத்பவோ என்பது பீஜம்,
தேவகீ நந்தன என்பதே சக்தியாம். உத்பவக்ஷோபனோ மார்பில் உயர் மந்திரம். சங்க பிருநந்தகி சக்ரியே புஜத்தினில். ஷார்ங்கதன்வா கதாதர திசையஸ்திரம். ரதாங்கபாணி ரக்ஷோபியா அது கண்கள். திரிசாமா சாமக மார்பினில் கவச்சம். ஆனந்தம் பரபிரம்மனின் யோனிதான். ருது சுதர்சன கால அது காப்பாகும். ஸ்ரீ விஸ்வரூபன் அவன் தியானம். ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் வேண்டியே நாமமாயிரம் சொல்ல உபயோகம். தியானம். திருப்பார்க்கடலில் நிறைந்த மணலிலே முத்து தூயதாய் கிடைத்திடுமே. முத்தால் மாலை ஆசனமாய் ஸ்படிகமணி மிஞ்சும் முத்து போலங்கமாகுமே. வெள்ளி மேகம் மழை தரவே மழையை மகிழ்ச்சியாய் கண்டு ஆனந்தித்தே. சங்கு சக்கரம் கரம் ஏந்தி காப்பவனே கதை தாங்கும் முகுந்தனே. நிலம் பாதம் வானம் நாபி வாயுதேவன் உயர் சந்திர சூர்யாதி கண்கள். திக்கே காது சிரம் உலகம் அனலது வாயாம் கடலும் புனையாடையாகும். யாரின் வயிற்றில் உலகம் சுரர் நரர் உளரோ போக கந்தர்வர் உளரோ. இன்பம் அதிவிசித்திரமான மூவுலகாளும் அந்த விஷ்ணு வந்தனம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சாந்தத் தோற்றம் பாம்பில் சயனம் கமலநாபி தலைவன். உலகாதாரன் வானம் போலான் மேகவண்ணன் அழகன். லக்ஷ்மிநாதன் கமலக்கண்ணன் யோகிகள் தியானமாவான். வாழ்க்கை துயரிலையனகருள் நாதன் விஷ்ணு வந்தனம். மேகக்கருமை மஞ்சள் பட்டாலை ஆடை ஸ்ரீவத்சத்துடன் கௌஸ்துபம் மின்னுமங்கம். நல்லோர் சூழும் தாமரை மலரே விழியும் உலகத்தலைவன் விஷ்ணு பாதம் வந்தனம். சங்கொடு சக்கரம் நற்கிரீடம் குண்டலம் மஞ்சளாடை தாமரையே விழிகள். அபார மார்பணி செய்யும் கௌஸ்துபம் நான்கு தோழன் விஷ்ணு வந்தனம். பொன்னாலே ஆசனம் அது பாரிஜாதத்தின் நிழலில். கருமேக நிறமது அங்கம் கண்கள் கொண்டாய் விசாலமாய். நிலவாய் முகம் நான்கு கைகள் ஸ்ரீவத்சம் முறை திருமார்பு. ருக்மணி சத்யபாமாவோடு முறையும் கிருஷ்ண சரணம். ஓம். உலகின் கர்த்தா ஆனாய் நீயே வசத்கார தேவ உருவே. காலமில் படைத்தும் காக்கும் ஆத்மாவே பிரபஞ்சமே. புண்ணியாத்மா பரமாத்மாவும் மோட்சத்தை தருவதும் நீயே. சர்வமும் காணும் பொருளே அறிபவனே நிலையானவனே. யோகம் உணர்த்திவிடும் உன்னை பிரதான ஈஸ்வரன் நீயே. நரசிம்ம ரூபன் திருமால் கேசவன் புருஷோத்தமன். தோற்றம் மறைவு உன்னாலேதான் எல்லாமும் அறிபவன் நீயே. முக்குணம் தீண்டிடா தூயன் கதியாய் விதியாகினானே. உயர்ந்தோன் சூரியன் அவனேயாம் கமல விழியோன் இசை வடிவன். அநாதியானோன் பெரியோன் பலன் தரும் உத்தமோத்தமன். சாட்சி ரூபன் புலன்களாலும் பத்மநாபன் சுரர் தலைவன். ராஜாதிராஜாய புஜகந்தாயினே நமோ வயம் வை சுப்னாய குர்மகே மே காமாம் காமகாமாய மக்யம் காமேஸ்வரோ வை ஸ்ருணோ ததாதோ குபேராய வை சுப்னாய மகாராஜாய நமः. यस्या भवद्भक्तजनार्दहन्तगो दुर्वत्तवन्येषु विचारतोर्णं सम्भेवदारस्तमन्मक्षं रक्षेन्द्रसमं शरणं प्रपद्ये निरवत्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवबीधानां षड्गोपमुनीश्वरम् श्रीमश्रीरङ्गभृत्तीश्वर षडिर्गुणास्वमेन्द्रेण दिष्टं स्यात्मानं सम्मेन रिजडिजेत्योगिनेतु प्रसादात् प्राञ्जन्यश्रीरङ्गकारि प्रभयधिपदे प्राप्तलक्ष्मीन्द्रसिंहास्थानं सेवेदीन्द्रं सलवनुधिम्बिररक्वीक्षठादि श्रीरङ्गनाथ षडकोपयदीन्द्रधिष्ठं लक्ष्मीन्द्रसमिजडे करुणैकपात्रं श्रीरङ्गवीरर्गुराट् षडकोपहृत्यं वेदान्तदेशिकदीन्द्रमहं प्रपद्ये. श्रीमद्रङ्गशठारि सम्यवरा लब्धागमान्धद्वयम् श्रीमद्वीर रघुत्वहाते हृदय पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंस देशिकेते कारुण्यवीक्षास्पदम् सेवे रंगतुरीन சாஸ்னவதம் நாராயணம் யோகினம். இந்த கோயில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பருத்திப்பட்டு கிராம அக்ரஹாரத்தில் எழுந்திருக்க. இந்த பெருமாளுடைய திருநாமம் வேங்கடவர்தன் பேர். அகிலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்க உரைமார்பா நிழல் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகழில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே.
என்று சொல்லும்படியாக ஆழ்வார் பாடியவரையே இங்கே திருப்பதி வெங்கடாஜலபதியும் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் ஆனைப்பரி தேரின் மேல் அழகர் வந்தார் என்று பாடிய தேசிகன் பாடியபடி இங்கே காஞ்சி வரதராஜ பெருமாளும் சேர்ந்து இங்கே காஞ்சி இங்கே வேங்கடவரத பெருமாளாக இங்கே எழுதியிருக்கிறார் பெருமாள். தாயாருடைய திருநாமம் பெருந்தேவி தாயார். கிட்டத்தட்ட இது 400 வருஷத்து கோவில். இது முதல்ல மூலஸ்தானம் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 30-35 வருஷத்தில் மற்றதெல்லாம் டெவலப் ஆச்சு. பெருமாளும் தாயாரும் நல்ல வரப்பிரசாதி. நிறைய பேருக்கு பக்தாளுக்கெல்லாம் அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்றி கொடுத்துருக்கார். எல்லாரும் இந்த பெருமாளை சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஊர் 43வது பட்ட அகோபலோட ஜீயர் ஸ்ரீ வீரராகவ சடகோபஜேந்திர மகாதேசின் பிறந்த ஊர். அவருடைய விக்கிரகமும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. இன்னும் இந்த வர செப்டம்பர் மாதம் 14, 15, 16, 17 இங்கே பவித்ரோத்சவம் நடக்கிறது. 17ஆம் தேதி காத்தால 5:30லேருந்து 6:30க்குள்ள இங்கே அயக்ரீவர் மூலவர் உற்சவர் 2 பேரையும் பிரதிஷ்டை பண்ணுறதா இருக்கும். எல்லாரும் சேவித்து அனுகிரிக்கும்.